கிரைஸ்தலோ, இந்த வேளையில் நாங்கள் மாற்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 37 இருந்து 39 வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதில் நம்ம சொல்லப்பட்ட இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சுழல் காற்று. அதில் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அப்போஸ்தலர்களோடு அவர் கடல் பிரயாணம் போகிற போது, படகுல செல்லுகிற போது சுழல் காற்று உண்டாகி அது அலைகள் அந்த படகு நிரம்பத்தக்கதான் அலைகள் அதன் மேல் மோதினபடினால அவங்க பயந்து, அந்த சீசர்கள் பயந்து போகிறார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தலையணையை வைத்து அவர் நித்திரையாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல காலம் அந்த நாட்களில் வாட்ஸ்அப் வைப்படம் இல்லாதபடியாக அவர் அமைதியாக படுத்திருந்திருப்பார். ஆனாலும் அவங்க போய் எழுப்புறாங்க. நாங்கள் அவர் இயேசு கிறிஸ்துவ அந்த சீஷர்கள் எழுப்பி அவர்கள் சொல்கிறார்கள், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருந்ததே ஒரு அதிசயம். அதனால அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவங்கள பயப்பட்டு அப்படி அவரை எழுப்பி நாங்கள் மடிந்து போகிறதும் கவலையிலான கேட்குறாங்க. அது மாத்திரமல்ல, இயேசு அவருடன் எழுந்து என்ன செய்கிறாருன்னா காற்றை அதட்டி கடலை இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அந்த உடனே அந்த காற்று மீதும் அவருக்கு கீழ்ப்படைந்து அது அமைதல் அடைந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று எதுவும் சொல்லுகிறது. எனவே நாங்களும் வீட்டில் யாராவது சொல்கிறோம், நாங்கள் ஆனால் கணக்கு கதைச்சா இதே அதை அமைதல் ஆயிடுன்னு சொல்கிறது இல்லையாவது. சரி, இனி அப்படி அதை கவனமாக இருங்க. இதில் இயேசு கிறிஸ்து காற்றை அதட்டி கடலை இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே அது அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எத்தனையோ சூழ்நிலையில் நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சுழல் காற்று இருக்கிறது, அல்லைகள் இருக்கிறது. நாங்கள் மடிந்து போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இனி வாழ்கிறதுக்கு எங்களுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிற எத்தனையோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கு. அது மாத்திரமில்லை, நாங்கள் கடவுள் இருக்கிறாரா, அவருக்கு கடவுளுக்கு எங்களை குறித்து அக்கறை இருக்கா, அவர் காண்கிறாரா, கடவுள் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறாரா, இதெல்லாம் நிறைய நாங்கள் என்னுடைய கஷ்டத்தின் வேளையில் நாங்கள் சொல்கிறது உண்டு. ஆனாலும் இது எல்லா வேளையிலும் நாங்கள் எங்களுக்கு வருகிற கஷ்டங்கள் என்ன, வேதனை, கடன் அல்லது வியாதி, இப்படியா சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் எப்படியாக எங்களையே நாங்கள் வெறுத்துப்படியாக பேசிக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் இனி எப்படி நாங்கள் வாழ போகிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்றை மாத்திரம் நாங்கள் நினைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இதில் அந்த சுழல் காற்று தான் அந்த கடலில் பிரயாணப்பட்ட அந்த படகுக்கும் அதில் போனவர்களுக்கும் அந்த சுழல் காற்றும் அந்த அலைகளும் தான் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த காற்றை அதட்டி கடலை எரியாதே அமைதலாயிருந்து சொல்லி அதை அமர்த்தின உடனே அதை நின்று போயிட்டு, அவருடைய வார்த்தையினாலே அதை நின்று போயிட்டு. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நாங்கள் அதை குறித்து திகைச்சு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏனென்னா நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய சொந்த இரட்சகராய் நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் அந்த வேளையில் இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய கடனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொன்னால் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது மாறிவிடும். அது மாத்திரமில்லை, என்னுடைய வியாதியாக இருந்தால் உங்களுடைய வியாதிக்கு ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அது போதும் என்று சொல்லி நாங்கள் கேட்கும்போது ஆண்டவர்
பேசும்போது அதை நாங்கள் கவனமாய் ஆவியானவர்களுக்கு வாக்குத்தத்தத்தையோ அல்லது வசனத்தையோ சொல்லும்போது நாங்கள் அதை கீழ்ப்படைந்து அதை கேட்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நாங்கள் தொடர்ந்து மாற்கு எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 40 - 41 வரை உள்ள வசனங்களை நாங்கள் கவனிப்போமா இருந்தால், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். இதில் என்னன்னா, நாங்கள் பார்த்தா இயற்கையை எந்த மனிதர்களாலும் கட்டுப்படுத்த முடியாது. இயற்கையின் சீற்றத்தை மனிதர்களாலோ அல்லது விஞ்ஞானத்தினாலோ கட்டுப்படுத்த முடியாது. இப்போ அது பூகம்பமாக இருக்கலாம், கடல் கொந்தளிப்பாக இருக்கலாம், அல்லது நிலநடுக்கமோ பெருவெள்ளமோ, இப்படிப்பட்ட அந்த இயற்கையான காரியங்களை மனுஷர்களால் எப்படியும் அதை கட்டுப்படுத்த முடியாது. எவ்வளோ விஞ்ஞானிகள் எவ்வளவோ ஆராய்ஞ்சாலும் அது நடக்க போவது, இப்படி ஒரு இயற்கை அழிவு வரப்போகுதுன்னு அவர்கள் கண்டுகொள்வார்கள். அதை தடுக்க அவர்களால் எப்பவுமே கூடாத ஒரு காரியமாய்த்தான் இருக்கும். எனவே இயற்கையை அடக்க தேவனுக்கு மாத்திரம்தான் அவர் முடியும். ஏன்னா அவர் தான் அதை உண்டாக்கினார். எனவே தேவன் மாத்திரம்தான் அதை ஆண்டு நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இயற்கை ஆளுகிறவர், இயற்கையை படைத்த அந்த தேவன் தான் அந்த இயற்கையின் சீற்றத்தை அவரால் மாத்திரம்தான் அடக்க முடியும். எனவே நாங்கள் இயற்கையை எங்களாலே அடக்க முடியாது. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் ஆண்டவரிட போடுவோம். எங்களுக்கு தலைக்கு மேலே கஷ்டம் வரும்போது நாங்கள் ஆண்டவரிட எப்படியாவது போடுவோம், எங்களால் இயலாதாம்னு சொல்லி. அது மாதிரி தான் அந்த சீசர்களும் அப்படியாக நடந்து கொண்டார்கள். எனவே தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் விசுவாசமாய், தேவனுடைய வார்த்தை அவர் எங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தைகள் சிலவளை நாங்கள் தகுதியோடு இருந்தால் ஆவியானவர் சிலவளை எங்களுக்கு பேசுவார். அல்லது ஊழியர்கள் மூலம் சிலவளை ஆண்டவருக்கு கழுதையை கொண்டே ஆவியானவர் பேசினவர் என்று சொன்னால், 6வது ஊழியர்களை கொண்டு தேவன் பேச வல்லவராக இருக்கிறார். அது இந்த தேவன் பேசுகிற வேளையில் எங்களோட தனிப்பட்ட விதமாக ஆவியானவர் பேசும்போது எங்களை கேட்க எங்களால் முடியாது இருந்தால், ஆண்டவர் ஊழியர்கள் மூலமாக பேசும்போது அது கீழ்ப்படைந்து அதுக்கு நாங்கள் செவி கொடுக்கும்போது தேவனுடைய வாழ்க்கையிலே பெரிதான மாற்றங்களை உண்டு பண்ணுவார். எனவே நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால், இதில் ஏன் பயப்பட்டீர்கள் என்று அவங்க பயப்பட்டது அதுதான். இயற்கையை அவர்களால் அடக்க முடியாது. அவர்கள் பயந்து இருந்தார்கள். ஆனாலும் விசுவாசம் இல்லாத, அவர்களுடைய விசுவாசம் இல்லாத காரியத்தை கண்டு இயேசு கிறிஸ்து அவர்களை இப்படியாக கேட்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் இவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களை செய்த இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கிறார். அவர் வியாதிசர்களை சுத்தமாக்கினார், மற்றது பிசாசுகளை துரத்தினார். எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை அவருடைய கண்களுக்கு முன்பாக செய்தும் கூட அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோன்னு சொல்லி அவங்க அப்படியாக கதைக்கிறாங்க. காற்றும் கடலும் இவர்களுக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருவரோட கதைத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாங்கள் ஆண்டவர்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறவர்களாய், கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்யும் போது மட்டும் எங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறாருன்னு போட்டு அதுக்கு பிறகு மறந்து போய் நாங்கள் போகக்கூடாது. தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் எங்களுடைய நன்றி உள்ள இருதயத்தை பார்த்து இன்னுமாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிதான நன்மைகளை ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுவார். எனவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, அவர் சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை விசுவாசித்து அதன்படி நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான அற்புதங்கள் நடக்கும். நாங்கள் தொடர்ந்து சங்கீதத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 89வது சங்கீதம் 9வது வசனத்தை நாங்கள் கவனிப்போமா இருந்தால், சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அது நிலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறேன். ஆமென். சமுத்திரத்தை உண்டாக்கினவர் தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவரே சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். ஏனென்றால் அதை வேறு ஒருதலாலும் அதை ஆள இல்லாது. சமுத்திரத்தை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. எனவே தேவன் தான்
அந்த சமுத்திரத்தை ஆள வல்லவராயிருக்கிறார். அதுபோல அவைகள் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறவரும் அந்த தேவனாகத்தான் இருக்கிறார். எனவே அந்த புகழ்ச்சிக்குரியவர் அந்த தேவன் மட்டும்தான். எனவே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் அப்போஸ்தலர் உடைய நடவடிக்கைகளில் 27வது அதிகாரத்தில் நாங்கள் கவனிப்போமாயிருந்தால் இதில் பவுலும் வேறு சிலரும் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இத்தாலியாவுக்கு கொண்டு போகப்பட வேண்டிய கைதிகளாக கொண்டு போகப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் அவர்கள் போகும்போது பெரிதான காற்றிலே அடிபட்டு அவர்கள் கப்பல் சேதத்துக்குள்ளாகிறார்கள். பெரிய கஷ்டப்பட்டு அந்த கடல் பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். நீண்ட நாட்களாக இந்த கடல் பிரயாணத்திலே கஷ்டப்பட்டு அவங்க கரையை பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அந்த பிரயாணத்தை செய்கிறாங்க. அதில் ஜூலியோ என்ற 100க்கு அதிபதி பவுல் மேல் பட்சமாய் அவரை நடப்பித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. என்னென்று சொன்னால் பவுல் கைதியாக இருந்த போதும் அவருக்கு இரக்கம் காண்பித்து அவர் மேல் பட்சமாக இருந்து அவரை நடத்தினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அந்த கப்பலில் பிரயாணப்பட்டவர்கள் 276 பேர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவ்வளவு பேரும் அந்த கப்பல் சேதத்துக்கு உட்பட்டும் கூட அவர்கள் உயிர் சேதம் இல்லாமல் அவர்கள் கரைக்கு கரையை சேரத்தக்கதான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை குறித்து தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு விளங்கும். அதனால இதில் பாருங்கள், அவர் எவ்வளவு பவுல் தேவனுடைய தூதர், தன்னை ரட்சித்த தேவனுடைய தூதனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு கனம் பண்ணி அதை விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அவர் தான் மட்டுமல்ல, தன்னோடு கூட வந்தவர்கள் கூட சேதம் இல்லாமல் அவர்கள் போய் அந்த கரையை சேருவதை நாங்கள் காண்கிறோம். இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். இந்த அதிகாரத்தை 27வது அதிகாரம் 22 இருந்து 24 வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ஆகலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராஜனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். இதுல அவங்கெல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் கப்பல் சாதாரணமாக ஒரு கப்பலில் போகும்போது நாங்கள் கப்பலில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறார்கள் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம். கப்பல் ஓட்டுவாங்களோ அந்த கப்பல் ஓட்டியையும் அவங்க சொல்வதை தான் நாங்கள் கேட்போம். ஆனால் பவுல் இந்த இடத்துல கைதியாக இருக்கிறார். இப்போ சாதாரண மனிதர் சொன்னாலே நாங்கள் கேட்க மாட்டோம். அவர் கைதியாக இருக்கிறவர் சொல்கிறத நாங்கள் எப்படி அவங்க கேட்பாங்க. ஆனாலும் இந்த இடத்துல பாருங்கள், பவுல் சொல்கிறார், நீங்கள் தைரியமாக இருங்க, திடமனதாக இருங்க, கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் வராதுன்னு சொல்கிறார். கப்பல் சேதம் அடையும், ஆனால் உயிர் சேதம் வராதுன்னு அவர்களுக்கு சொல்கிறார். அது ஏனென்றா அவர் சொல்கிறார், அது எப்படி அதை உறுதிப்படுத்தி சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் சொல்கிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் நின்று சொன்னார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். எனவே தேவனுடைய தூதன் பவுலுக்கு இந்த காரியத்தை அந்த வெளிப்பாட்டை கொடுத்தபடினாலே, தரிசனத்தில் அவர் கதைச்சபடினாலே அவர் பயப்படாமல் அவர் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக அவர் போய் அந்த இத்தாலியா பட்டணத்தில் அவர் அந்த ராயனுக்கு முன்பாக அவர் நிற்க வேண்டும் என்பதை தூதன் அவருக்கு சொல்லிட்டார். அதனால அவர் விசுவாசமாக இருக்கிறார், தனக்கு உயிர் சேதம் வராது. அது மாத்திரமல்ல, அதில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் ஒரு சேதம் வராதுன்னு முதல்ல சொல்லிடுறார். பிராண சேதம் வராதுன்னு சொல்லி, உயிர் சேதம் ஒன்றும் வராது, கப்பல் சேதம் மாத்திரம் தான் வரும்ண்டு அது தூதன் சொன்னார்ன்னு சொல்லி சொன்னார். அதனால நாங்கள் எவ்வளவு ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறதான காரியங்களை நாங்கள் எவ்வளவு கவனமாக அவர்களை பற்றி கொண்டு அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து
நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அது அப்போஸ்தலர் பணியில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாங்கள் பார்த்தால் அதில் வந்து அந்த ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டவர்கள் அவங்க முழு மனதோடு அதை சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்ததுன்னு நாங்கள் பார்க்கிறோம். அது மாதிரி இவரும் சொன்ன வேளையில் தூதன் வந்து எனக்கு சொன்னார், அதனால உங்களுக்கு கப்பல் சேதம் வராது, கப்பல் சேதம் தான் வரும், உயிர் சேதம் வராதுன்னு சொன்ன வேளையில் அதன்படியே அவங்க எல்லாரும் உயிர் தப்பி கரை சேர்ந்தார்கள். எனவே அந்த நாங்களும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களுடைய சில வேளைகளில் ஆவியானவர் பேசும்போது எங்களால் அதை கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கும். சில வேளை விளங்காமல் இருக்கும். சில வேளை நாங்கள் எங்களுடைய இருதயம் வந்து அதுக்கு ஆயத்தமாக இருக்காது. ஆவியானவர் சொல்லுவதை நாங்கள் கேட்கத்தக்க இருதயம் எங்களுக்கு இருக்காத போது அதை எங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் பேசுகிறதை நாங்கள் கேட்டுக்கொள்ள முடியாததுனால நாங்கள் எப்பவுமே எங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரே நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி நாங்கள் காத்திருந்தால் ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய வார்த்தையை தந்து எங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதற்காக நாங்கள் நினைக்கக்கூடாது, நாங்கள் நினைக்கிறது தான் ஆண்டவர் பேசணும் பண்ணல, ஆண்டவர் பேசுகிறத நாங்கள் கீழ்ப்படுத்தி செய்யும்போது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் சங்கீதம் 33வது சங்கீதம் 9வது வசனத்தை நாங்கள் கவனிப்போமா இருந்தால், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதுல பார்த்தா ஆண்டவர் அவர் சொல்ல அது ஆகும். அவர் வாயின் வார்த்தையினாலே பூமியை உருவாக்கினார் என்று எல்லாவற்றையும் உருவாக்கும் போது நாங்கள் ஆதியாமத்தில் வாசித்து பார்த்தால் அவருடைய வாயின் வார்த்தையினாலே எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல பூமியை அந்த இடத்துல யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை அந்த இடத்துல அதை அவர் சொல்ல அது உண்டாயிற்று, அந்த இடத்துல தொங்க விட்டிருக்கிறாருன்னு சொல்லி தொங்கவட்டீர்ன்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது யோபுவில். அதே மாதிரி பூமி அந்த இடத்துல நிற்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு விளங்காது. விஞ்ஞானிகள் சொல்லும்போது எங்களுக்கு அது விளங்காது. பூமி கோள வடிவமாக இருக்குது, வட்ட வடிவமாக இருக்குது ஆனால் அது எல்லாத்துக்கும் இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூமியை அந்த இடத்துல தொங்க விட்டிருக்கிறாரு, அந்த இடத்துல பூமி நிற்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோபுவில். எனவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து அந்த வேதத்தில் எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற சக்கலவற்றுக்கும் ஆனால் பதில் வேதத்தில் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை வாசிக்கும் போது சும்மா வேதம் வாசிக்கிறோம்னு வாசிக்காமல் அதை கருத்தாக நாங்கள் அதை வாசிக்கும் போது நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம். இதில் பாருங்க, அவர் சொல்ல ஆகும், தேவன் சொல்ல ஆகும் என்று சொன்னால் நாங்கள் உதாரணமாக நான் அந்த காரியத்தை நான் சொல்லுவேன். கானாவூர் திருமணம் அந்த காரியத்தை நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருக்கிறீங்க. அதில் கானாவூர் திருமணத்தில் அந்த இடத்துல ரசம் தீர்ந்து போயிட்டுது. அந்த திருமண விழாவில் ரசம் தீர்ந்துட்டுது. ஆனால் அந்த நாட்களில் நாங்கள் இப்போ பிடிக்கிற மாதிரி உடனே எங்களை ஜூஸ் வாங்கியெல்லாம் பிடிக்க முடியாது. அவங்க பதப்படுத்தி வைனாக மாற்றி வைன் குடிப்பது தான் அவருடைய கலாச்சாரமாக இருந்தது. அப்போ அதை பதப்படுத்தி தான் வச்சு அவர்கள் குடிக்க முடியும், இல்லாட்டி அது பழகா போயிடும். அதனால் இப்போ கூட வைன் குடிக்கும்போது காலஞ்செண்ட வைனத்தை விரும்பி குடிப்பார்கள். அது என்னென்னு சொல்கிறது, காலம் பல வருடங்கள் சென்ற பின் தான் அதுக்கு மவுசா கூடவா இருக்கும். ஆக்களுக்கு வயசு போனால் மவுசு இல்லாமல் போயிடும். ஆனால் வைனுக்கு வருட கணக்குகள் எவ்வளோ வருடம் பழமை வாய்ந்ததாக இருக்கிறதோ அதுக்கு ஏற்றபடி தான் அதுக்கு மதிப்பு இருக்கும். அதனால அந்த இடத்துல அந்த திருமண வீட்டிலே வைன் திராட்சை ரசம் குறைவுபட்டபடியினால இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அற்புதம் செய்கிறார். எப்படின்னு சொன்னால், அவர் தண்ணீரை 6 கச்சாடிகளில் தண்ணீரை
நிரப்புங்க, தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், பந்தி விசாரிப்புக்காரரிடம் கொடுக்க சொல்கிறார். ஆனால் அந்த பந்தி விசாரிப்புக்காரர் அதை பருகி பார்த்து அதை குடிச்சு பார்த்துட்டு அது சொல்கிறாங்க, இது முதல்ல குடித்ததை விட இது இன்னும் நல்லா இருக்குது, இது எங்கே இருந்து வந்ததுன்னு சொல்லி உடனே மணமகனை கூப்பிட்டு அவங்க கேட்குறாங்க, இது எப்படி வந்தது, எங்கே இருந்து வந்தது, இவ்வளோ நேரம் இதை வச்சுருந்துட்டு இப்போ இதை இந்த நேரத்தில் இதை தந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறத நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். எனவே அந்த இடத்துல நாங்கள் பார்ப்போமா இருந்தால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து உடனடியாக அந்த தண்ணீரை ரசமாக மாற்றினது உடனடியாக அவர் சொல்லாத ஆயிற்று. அவர் சொன்னார், அந்த தண்ணீரை நிரப்புங்க, கொண்டே பந்தி விசாரிப்புக்காரரிடம் கொடுங்கன்னு சொன்னார். அந்த பந்தி விசாரிப்புக்காரரிடம் அவர் கொண்டே கொடுத்த வேளையில் அது அப்படி அது மிகுந்த ருசியுள்ள ஒரு வைனா அது மாறிட்டுது, திராட்சை ரசமாக அது மாறிட்டுது. ஆனால் நார்மலாகவே வைன் கனகாலங்கள் சேமித்து வச்சிருந்தா தான் அது டேஸ்டாக இருக்கும். ஆனால் இதில் உடனடியாக அது அந்த அற்புதம் நடந்தது. அது முதல் கொடுத்ததை விட இது நல்லா இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அந்த வீட்டிலே அவமானம், அவர்களுக்கு அவமானம் மகிழ்ச்சியாக மாறியது. சாதாரணமாக இந்த நாட்களில் கூட ஒரு திருமண வீட்டில் சாப்பாடு குறைவுபட்டால், ஒரு சந்தோஷமான கொண்டாட்ட வேளையில் சாப்பாடு குறைவுபட்டால் அது அவர்களுக்கு ஒரு அவமானமாக இருக்குது. இந்த நாட்கள்லாம் கூட அது ஒரு வெக்கமாக சாப்பாடு காணாமல் போச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வெக்கமாக இருக்கும். ஆனாலும் இந்த வேளையில் இதில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அவர்கள் அந்த வைன் இல்லையே என்று திராட்சை ரசம் குறைவுபட்டதுன்னு சொல்லி அவங்க அவமானப்பட்டு வெக்கப்பட்ட வேளையில் ஆண்டவர் அதிசயமா அற்புதமா அந்த வைனை விட மிகவும் ருசியுள்ள ஒரு வைனை உடனடியாக ஆண்டவர் அந்த தன்னுடைய வார்த்தையினால அதை கொடுத்தார். எனவே அந்த தண்ணீரை ரசமாக மாற்றி உடனே கொடுத்தார். இதை நாங்கள் நமக்காக புதியவையை உருவாக்க அந்த தேவனால முடியும். இப்போ நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக புதியவைகளை அவர் உருவாக்குவார். நாங்கள் உருவாக்குறதுல நாங்கள் சொன்ன மாத்திரம் போதும் அவர் உருவாக்குவார். அதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருந்தால் போதும், தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வதற்கு. அது மாத்திரமில்லை, நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் கட்டளையிட நிற்கும்னு சொன்னால் நல்ல காரியங்களை தேவன் ஒரு நாளும் தடுத்து நிறுத்த மாட்டார். ஆனால் எங்களுக்கு வருகிற தீமைகளை, எங்களுக்கு வருகிறதான தீமையான காரியங்களை தேவன், நமக்கு எதிரான சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். இயற்கையாக இருக்கலாம், அல்லது பிசாசினால் வருகிற காரியங்களாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம். அப்படியான காரியங்களை அவர் தன்னுடைய அவைகளை கட்டளையிட்டு அவர் நிறுத்த அவருக்கு முடியும். இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் பார்த்தோம், கடல்லாம் அவங்களுக்கு கடலில் பிரயாணப்பட்ட போது பெருங்காற்று அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. பெருமழை அவர்களை கப்பலை மூடி அது அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அதை ஆண்டவர் நிறுத்தினார். உடனே காற்றை அடக்கி அதை இரியாதை அமைதலாயிரன்னு சொல்லி அவைகளை அடக்கினார். எனவே அவர் கட்டளையிட நிற்கும், தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனவே இதை நாங்கள் விசுவாசித்தவர்களாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை சொல்கிறாரோ அதை நாங்கள் தேவன் சொல்வதற்கு மேலாக எங்களால் ஒன்றும் செய்யலாது. அவர் சொன்னால் அவர் செய்வார். அந்த காரியங்களை நாங்கள் அதை விசுவாசித்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதில் பார்ப்போம், எது அற்புதம் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லுவதை நாங்கள் கீழ்ப்படிந்து கேட்டால் அது எங்களுக்கு ஆசீர்வாதம். நாங்கள் கீழ்ப்படிந்து கேட்காமல் நாங்கள் போயிட்டோம்னு சொன்னால் அது தேவன் கைவிட்டு விடுவார். நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் நாங்கள் போயிடுவோம். அதனால் வருகிற சேதங்கள் எங்களுடைய காரியங்களாக தான் இருக்கும், எங்களுடைய சூழ்நிலை தான் இருக்கும். எப்படின்னு சொன்னால் இதில் பாருங்கள், நோவாவுடைய காரியத்தில் நோவாவுடைய இது எல்லாரும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. நோவாவுடைய பிழை செய்த அந்த காரியத்தை அறிந்திருக்கிறீங்க. அது முதலே ஆண்டவர் சொல்லியிருந்தார், கர்த்தர் சொல்லியிருந்தார், இப்படி ஒரு அழிவு வரப்போது பிழையை செய்ய சொல்லி
நோவா அதுக்கு ஆயத்தமாகி பிழையை நாம் செய்து போது அந்த ஜனங்கள் ஏளனம் செய்து அவரை நோவாவை பழிச்சு, அது மாத்திரமல்ல அவரோட கூட உள்ளுக்கு போகவும் அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் கடைசி நேரத்தில் தான் அவர்கள் அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. நோவா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து செவி கொடுத்து அவர் தனக்கு சொன்ன கர்த்தர் எனக்கு சொன்ன கட்டளையை அவர் செய்து முடித்தார். அதுக்கு பிறகு அது பெருமலை வரும் மட்டும் அவர் காத்திருந்திருப்பார். இங்கே பெருமலை வருதுன்னு ஆண்டவர் சொன்னார், வரும் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு அவர் இருந்தார். ஆனால் மற்றவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி அவர்கள் கீழ்ப்படியாமல் அவங்க கைவிடப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்திருந்த நோவாவும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு, தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதுக்காக காத்திருக்கும் போது, அது காலம் சென்றாலும் தேவன் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அதை நாங்கள் செய்யாமல் நாங்கள் விடுவோமா இருந்தால் நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் நாங்கள் போய்விடுவோம். எனவே தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு நாங்கள் காத்திருக்கும் போது அந்த காரியம் தாமதமானாலும் அது நிறைவேறத்தக்கதாய் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாரார். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த இடத்திலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. இவர்கள் சூழ்நிலைகள் எதுவென்பதை நாங்கள் அறியோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க தேவரீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினால் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அவருடைய சூழ்நிலைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் அவைகளுக்கு மேலாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே அவைகளை மேற்கொள்ள நீங்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு அவர்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே முன்னேறி செல்லத்தக்கதாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க மேன்மையை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்த